هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الإسلام يعلو، أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليك يا صاحب الوقت، جبهتي تحت نعالكم، أعظ بحكمنا النيابة عنكم، والسلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த புனிதமான மஜ்லிஸில் நிம்மதியான முறையில் அவனை வணங்குவதற்காக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் இந்தியாவில் எல்லா பள்ளிவாசல்களிலேயும் எல்லா இஸ்லாமியர்களும் நிம்மதியான முறையில் கயாமத்து வரை அவனை வணங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸில் எப்படி அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் நாளை மறுமையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திலேயும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்திலேயும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை, உலகத்தில் யார் வந்தாலும் இஸ்லாத்திற்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்ற அந்த தியாக உணர்வையும் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் நிரப்பமாக்கி அருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தோடு இக்லாஸான எண்ணத்தோடு நீண்ட காலம் இறைவனை நின்று வணங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள்வதோடு, இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை தந்து அருள் புரிவானாக. அவர்களுடைய கதாவில் ஹிதாயத்து இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குண்டான அழிவு அடுத்தவர்களுக்குண்டான படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாடு முழுவதும் பற்றி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூடான செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். புதிதாக மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசு இயற்றியிருக்கக்கூடிய குடியுரிமை சட்டம், இது சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரியும் என்றிருந்தாலும் கூட மேலோட்டமாக சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு, இதன் மூலமாக இஸ்லாமியர்கள் பட வேண்டிய அந்த படிப்பினைகள் என்ன என்பது குறித்தும் சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதற்கும் சொன்னதை கேட்டபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
1947 ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது, விடுதலை பெற்றது. அதற்கு பின்னால் ஒரு மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த பணியை மெத்த படித்த சில மனிதர்களுக்கு மத்தியிலே ஒப்படைத்துவிட்டு முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் அழகான முறையில் சொல்லிக் கொடுப்பார், நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, இந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த மதத்தவர்களையும் பாதித்து விடக்கூடாது, எந்த மதத்தவர்களையும் பாதித்து விடக்கூடாது, எந்த மதத்தவர்களுடைய மனங்களையும் புண்படுத்தி விடக்கூடாது, உள்ளங்களை மூடப்படுத்தி விடக்கூடாது. இரண்டாவது, நீங்கள் இயற்றக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, இது மத சாஸ்திரம் அல்ல, பெரும்பான்மையாளர்களால் உருவாக்கப்படக்கூடிய கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்ல, முழுக்க முழுக்க ஜனநாயக நாட்டிற்குண்டான ஒரு கொள்கையாக, ஜனநாயக நாட்டிற்குண்டான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இது இருக்க வேண்டும். இதில் சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படக்கூடாது, பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, தவறு செய்திருந்தாலும் கூட, அவன் அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அவனுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் சமமான நீதி, எல்லோருக்கும் சமமான வாழ்வு, எல்லோரும் மதத்தை பின்பற்றக்கூடிய சம உரிமை, இது அனைத்தையும் உள்ளடக்கியதாக உங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த உபதேசத்தை சொல்லிவிட்டு தான் அந்த பொறுப்பை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்தார். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு பின்னால் 1950 அரசியலமைப்பு சட்டம் இங்கு அமல்படுத்தப்படுகிறது, ஜனவரி 26ஆம் தேதி. அந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவு, அந்த பிரிவின் சமயத்தில் ஒரு அறிவிப்பு, இங்கு இருப்பவர்கள் இங்கே இருக்கலாம், இல்ல நாங்க பாகிஸ்தானுக்கு போறோம் என்று சொன்னால் நீங்க போய்க்கலாம், அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வருவதாக இருந்தாலும் வந்து கொள்ளலாம். இந்த நாடு பிரிப்பதற்கு முன்னால், நாடு 2ஆக பிரிவதற்கு முன்னால் இந்த அறிவிப்பு செய்துவிட்டு தான் நாட்டை பிரிக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் 2 பிரிக்கிறாங்க. அப்ப பல மக்கள் வர போக இருக்கிறாங்க, நான் இங்க இருக்கவா அங்க இருக்கவா அப்படியா இப்படியா இருக்கிறாங்க. பெரும்பான்மை முஸ்லிம்கள் இந்தியாவிலேயே தான் தங்கியிருந்தார்கள். இதுதான் உண்மையான வரலாறு, யதார்த்தமான வரலாறு. 1955 தான் குடியுரிமை சட்டம் அப்படிங்கறத பாஸ் பண்றாங்க. 1950 அரசியலமைப்பு சட்டம் இது சமூகத்திற்கு, இந்தியாவிற்கு வழங்கப்பட்டாலும் கூட 1955 தான் குடியுரிமை சட்டம் மட்டும் என்ன செய்து வழங்கப்படுது. 5 வருஷம் கேப் கொடுக்குறாங்க. ஏன்னா யாரு வருவா யாரு போவா என்ன எதுன்னு தெரியாது அப்படிங்கிறனால ஒரு கேப் கொடுத்து இதை அமல்படுத்துறாங்க. அப்படி அமல்படுத்தக்கூடிய சமயத்துல 3 விஷயத்தை முன்னிலைப்படுத்தினாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 1950 யாரெல்லாம் இந்தியாவில் இருந்ததற்குண்டான அடையாளம் இருக்கிறதோ, சாட்சிகள் இருக்கிறதோ, இந்தியாவில் நான் 1950 இருந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்தியர்கள். 1955 அவர்கள் இந்தியர்களாக கணிக்கப்படுவார்கள். ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தா போதும், நீங்கள் இந்தியர்கள் என்பதற்குண்டான, நீங்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் என்பதற்குண்டான ஆதாரம் அதுவாக அமையும். மூணாவது விஷயம் என்ன கேட்டோம்னா, பெற்றோர்களில் யாராவது ஒருவர் இந்தியராக இருந்தால் அவரும் இந்தியாவை சார்ந்தவர் என்ற ஒரு சட்டத்தை, ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, அமல்படுத்துறாங்க. இதுதான் குடியுரிமை சட்டம். இதுதான் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். இதுதான் ஒரு 3 விஷயம் தான். ஒண்ணு என்னன்னு கேட்டோம்னா, 1950 இந்தியாவோட இருக்கணும். இரண்டாவது, நீங்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறீங்க அதற்குண்டான ஆதாரம் இருக்கணும். மூணாவது, உங்களுடைய பெற்றோர்களில் யாராவது ஒருவர் இந்தியராக இருந்தால் நீங்கள் இந்தியாவினுடைய குடியுரிமை பெற்றவர்களாக நீங்கள் கணிக்கப்படுவீர்கள் என்ற சட்டத்தை 1955 பொதுமக்களுக்கு மத்தியிலே கொடுக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை இந்தியர்களாகத்தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள், பக்கத்து நாடுகள்ல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து இந்த ஊர்ல என்னால வாழ முடியாது அப்படிங்கிற சூழலை எப்படி பக்கத்து ஊருக்கு போவாங்களோ அது மாதிரி இந்த நாட்டில் என்னால் வாழ முடியாது என்று பக்கத்து நாடுகளுக்கு அகதிகளாக போனவர்கள் பெரும்பான்மையான நாடுகளில் போய் தஞ்சம் புகிறார்கள். அப்பதான் காந்தியடிகள் சொல்றார், காந்தி வாழக்கூடிய சமயத்தில் சொன்னார். என்ன சொன்னாருன்னா,
யாராவது ஒருவன் வீடு இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் நாடு இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. யாருக்காவது நாடு இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வாழ்வதற்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு தங்குமிடம் இல்லை என்று யாராவது கவலைப்பட்டால், துக்கப்பட்டால், நீங்கள் இந்தியா வாருங்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை நாங்கள் வளர்க்கிறோம், உங்களை நாங்கள் அரவணைக்கிறோம், ஆதரிக்கிறோம் என்ற ஒரு உயர்ந்த பிரகடனத்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். அந்த காந்தி பிறந்த மண்ணிலிருந்து வந்த சில கயவர்கள், அஹிம்சை என்று சொல்வதற்கு உதாரணமாக ஊமையாக காட்டப்படக்கூடிய அந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த சில புயலை போல, அல்லது எந்த வார்த்தையை சொன்னாலும் பத்தாது, கெட்ட வார்த்தை சொன்னாலும் பத்தாது, அது மாதிரி மோசமான இடத்தில் தான் இருக்கிறார்கள். அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இன்னைக்கு குடியுரிமை சட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும், முக்கியமான விஷயம், வெறும் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் ஜும்மா மேடைகளில் பேசப்படுவதில்லை, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு செல்லுபடியாக்கி இருக்கிறார். இந்த பெரிய கை சேதம் மக்களவையில் இது செல்லுபடியாக்கினா கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுலாம். ஏன்னா 300க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள், அந்த அவையில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் ஓட்டு போட்டாங்க, வந்துருச்சுன்னு பிரச்சனை இல்லை. மாநிலங்கள் அவைகளில் நாம் யாரை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற செய்தோமோ, நல்லா கவனிக்கணும், நாம யாரை முன்னிலைப்படுத்தி, நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், இதுக்கு பின்னாடியும் மறைச்சு பிரயோஜனம் இல்லை, இதுக்கு பின்னாடி பயந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறனால வெளிப்படையாக சொல்லுகிறேன். அதிமுகவினுடைய ஆட்சி, அதிமுக நாம நினைச்சோம் நமக்கு செய்வாங்க, நமக்கு ஏதாவது நம்முடைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்கன்னு நினைச்சோம். இன்றைக்கு அவர்கள் மட்டும் ஓட்டு போடவில்லை என்று சொன்னால் மாநிலங்களவையில் இந்த சட்டம் செல்லுபடி ஆகியிருக்காங்க, சட்டம் நிராகரிக்கப்பட்டு இருக்கும். 11 ஓட்டு இவங்க வாயமொழி சும்மா இருந்தாலும் கூட இந்த சட்டம் அமைதியாக கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாம நம்பணும், நம்முடைய முதுகில் குத்து விட்டார்கள், நம்ம நம்பணும், நம்முடைய முதுகில் குத்தி விட்டார்கள். எதிரிகள் துரோகிகள் கைகோர்த்து விட்டார்கள், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எதிரிகள் துரோகிகள் 2 பேரும் கைகோர்த்துட்டாங்க. இன்னைக்கு தனியா நம்ம நிற்கிறோம், இன்னைக்கு தனியா நிற்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுக்கு பின்னாடியும் நாம விழிக்கவில்லை என்று சொன்னால், இதுக்கு பின்னாடியும் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம் சொன்னால், இதுக்கு பின்னாடியும் அதே போதையில் நாம் படுத்திருந்தோம் என்று சொன்னால் நம்மளை கொண்டு போய் அடக்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் இன்னைக்கு நிலை. ஆகையினால் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டுருக்கிறாங்க? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்காளதேசம், இந்த 3 நாட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது வந்தால், அது யாரா இருக்கணும்? இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், பார்சிகளாக இருக்கலாம், முகம்மதியவர்களை தவிர, இஸ்லாமியர்களை தவிர யாரு வேண்டுமானாலும் ஒரு 4 வருஷம் 2014 நான் இங்கதான்ப்பா இருங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆதாரத்தை கொடுத்தா போதும், என்ன செஞ்சிருவாங்க? நீ வந்து இந்தியன் அப்படிங்கிற நேஷனாலிட்டியை கையில் கொடுத்துருவாங்க, நீ இந்தியன் அப்படிங்கிற உரிமையை கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக தன் சதவீதத்தை விட அதிகமாக இந்த சமூகத்திற்கு பங்களிப்பை கொடுத்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அகதிகளாக, நாளைக்கு இந்த நாட்டிலிருந்து துரத்தப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக சமூகமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சட்டம் ஏன் வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? நமக்கெல்லாம் வேற பிரச்சனை தான், நமக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை. எங்க உட்கார்ந்து சாராய அடிக்கிறதுங்கிற பிரச்சனை சமூகத்தில் கிளம்பி, எங்க உட்கார்ந்து சாராய அடிக்கலாம், எவன் சண்டைக்கு வர மாட்டான், எந்த இடத்துல உட்கார்ந்து செல்போன் நோட்டலாம், எந்த இடத்துல உட்கார்ந்து, எந்த வீட்டு திண்ண பூட்டி கிடக்குது வாசலே, எந்த திண்ணையில உட்கார்ந்து செல்போன் நோட்டலாம். இது சில பேர் வெளியில உட்கார்ந்து யார பேசலாம், அங்கிட்டு போற ஆள பேசுறதா, இங்கிட்டு போற ஆள பேசுறதா, இமாம பேசுறதா, நிர்வாகத்தை பேசுறது, இது சில பேரு. இப்படி சமூகத்துல நம்மை நோக்கி வரக்கூடிய கத்திகளுக்கு பயப்படாமல், கத்திகளை பார்த்து கவலைப்படாமல், அந்த கத்திகளுக்கு என்ன நாம மாற்றி ஏற்பாடு செய்யறதுன்னு தெரியாம காலில் பட்ட தூசிக்கு இன்னைக்கு சண்டை போட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? நான் கடந்த ஜும்மாக்கள்ல பல ஜும்மாக்கள்ல சொல்லியிருக்கிறேன், ஆவணங்களை சரியாக்குங்கள். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம்? ஆவணங்களை சரியாக்குங்க. உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய பாஸ்புக், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாத்தையும் சரியா வைங்க, இல்லைன்னா உங்களை அகதியாக்கிடுவான். எவ்வளவோ சொல்லியாச்சு. விழிப்புணர்வு இல்லை இந்த சமூகத்தில். அது பார்த்துக்கலாம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றைக்கு அவர்கள் கணக்கெடுக்குன்னு வர்றப்பையே நாம விளங்கிக்கணும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சட்டம் போட போறாங்கன்னு. அசாம்ல 20 லட்சம் பேர்த்த அகதிகளாக மாற்றினார்களே, இன்றைக்கு அவர்களில் யாரும் குடியுரிமை கோர முடியாது. என்ன ஆவணங்கள் தெரியல, நீங்கள் அகதிகள் அப்படின்னு அன்றைக்கு டிக்ளேர் பண்ணா, இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான், தெளிவா சொல்லிட்டா, அகதிகள் இஸ்லாமியர்கள் குடியுரிமை கோர முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்ப என்ன அர்த்தம்? அகதிகளுக்கு தஞ்சம் புகுந்தால், தஞ்சம் கேட்டு வந்தால் நாங்கள் அவர்களை ஆதரிப்போம் என்ற ஐநா சபையினுடைய அறிக்கையில் கையெழுத்து போடாத நாடு இந்த நாடு. கையெழுத்து போடல, அகதிகள் வந்தா நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற கொள்கையில் உள்ள நாடு இந்த நாட்டில. இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய நம்முடைய சுதந்திர போராளிகளை அகதிகளாக மாற்றி நாடு துரத்த பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம தூக்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு சட்டங்கள் எப்படி வந்துட்டு பாருங்க. ஒவ்வொரு சட்டங்கள் ஒன்னொன்னா பாருங்க. இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை சட்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது. பொது சிவில் சட்டம், அது எது பள்ளிவாசல்ல இடிச்சு பண்ண, அதை பண்ணி இது மாதிரி சில சட்டங்கள் வரப்போகும். இன்னும் நாம தூங்கிட்டு இருந்தா வீடுகளையும் தொட முடியாத ஒரு சூழல் வரும். கண்டிப்பாக எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஒவ்வொரு சட்டமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். முதல்ல 5 வருஷம் என்ன செஞ்சாங்க? தனக்குண்டான நிலையான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்து விட்டார். எல்லா இடத்திலையும் தன்னுடைய ஆட்களை கொண்டு வந்து நிரப்பினார். எல்லா இடத்திலையும் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிறையில் போட்டார்கள். யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்து அடக்கினார்கள். தீபக் மிஸ்ரா யார்? உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தார். தீபக் மிஸ்ரா முத்தலாக் தடை சட்டத்தில் ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்தார். இந்த தீபக் மிஸ்ரா ஒரு காலத்தில் இன்றைக்கு அரசாங்கம் சரியில்லை என்று ரோட்ல வந்து போராடிய நீதிபதிகள் ஒருத்தர் நடு ரோட்ல வந்து அரசு எங்களை நிர்பந்தப்படுத்துகிறது, நீதிகள் சொல்ல முடியாமல் தடுக்கிறது எங்களை அரசு என்று நடு ரோட்ல வந்தாரு. உச்சநீதிமன்ற பதவியை கொடுத்ததுக்கு பின்னாடி அப்படியே பெல்ட் அடிச்சு மாறினாரு. என்னென்ன சட்டத்தை கொண்டு வந்தார் தெரியுமா? யார் மனைவி யார் கூட வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம், கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நீ பெற்றவனாக இருந்தாலும் கூட, கட்டிய உற்றவனாக இருந்தாலும் கூட, அவளுக்கு பிடித்தமானவரோடு அவள் இருந்து கொள்ளலாம். நீ கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லைங்கிற அசிங்கமான சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தவர்கள் அந்த நீதிபதிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி நிறைய அசிங்கங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். மாட்டு மூத்திரம் குடிக்கிற ஆளுகிட்ட இதைத்தான் எதிர்பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு மத்தியில நாம நம்முடைய இருப்பை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம சரியாக இருக்கணும். நமக்குன்னு ஒண்ணு வேணும், ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு பவர் நமக்கு வேணும். நமக்கு இல்லை என்று சொன்னா எவன் அடித்தாலும் வாங்கி கொண்டிருக்க வேண்டியதுதான். சில சமயங்கள்ல அடி வாங்கி மயக்கம் இருந்ததாலும் கபர்ல கொண்டு போய் அடக்கிட்டாலும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில வாங்காத அடிகளா? எத்தனை அடிகள் சுப்ஹானல்லாஹ். கடுமையான அடிகளை வாங்கி தாய் நகரத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் வீசப்பட்ட கல்லொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நரம்புகளை துண்டித்து விட்டது. கால் பிடரி நரம்பு, அதாவது இந்த பின்னாடி நரம்பு, அதில் அடிச்சு அப்படியே ரத்தம் பீறிட்டு வருது. காலில் பட்ட அடி தலையில படுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். இவர்களை பழிவாங்குவதற்காக அல்ல, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். சிறுபான்மை மக்களை நான் பாதுகாக்க ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இன்னைக்கு தலையில அடிபட்டதுக்கு பின்னாடி நாம என்ன பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலையில அடிபட்டதுக்கு பின்னாடி படிப்பனை மருந்துக்கு கூட இந்த சமூகத்துல கிடையாது. எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? அறுதி பெரும்பான்மையினராக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று மேடைகளில் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் வாங்கிய ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 34% ஓட்டு தான் வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய இந்த அரசு எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்குச்சு? ஒட்டுமொத்த இந்தியாவில் வெறும் 34% ஓட்டு தான். 66% ஓட்டு அவர்களுக்கு எதிராகத்தான் வந்தது. ஆனால் 66% ஓட்டு விரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதே பிரிவை இன்றைக்கு வரை ஊற்றி வளர்த்து கொண்டு சத்துமாவை கொடுத்து வளர்க்கணும். அதே பிரிவு எங்க எலெக்ஷன் வந்தாலும் முஸ்லீம் தொகுதினா சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம், நீங்க நில்லுங்க, அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் கூட அதெல்லாம் நான் எப்படி விடுவேன்? எனக்கு 10 ஓட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் தனியா நிற்பேன், அதை ஓட்டை கலைப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் வாழ்றாங்க.
யூபியில ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. அந்த சாமியார் வாங்கின ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவு? இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கிய ஓட்டுடைய எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 30%. இஸ்லாமியர்கள் வாங்கிய 60% ஓட்டு. 60%, 20-20ஆக 3-4 பேர் வாங்கினாங்க. 30 ஒரே ஆள் வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. 30 ஒரே ஆள் வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதா? நீங்க என்ன புதுசாவா கேட்கறீங்க? இதை புதுசாவா கேட்கிறோம்? நம்ம எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நாம சேர்ந்தா நம்மை அழிப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. நல்ல தெளிவா நமக்கு தெரியும். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம்? சேர மாட்டோம். இன்னொரு வாரம் நாங்க எல்லாத்தையும் சேர்வதற்காகத்தாங்க நாங்க புதுசா வந்திருக்கோம். புதுசா வந்து 70-80 போயிருச்சேடா. இல்ல மறுபடியும் எல்லாத்தையும் சேர்ந்ததற்காக நாங்க இன்னொன்னு புதுசா வந்திருக்கோம். ஒரு கட்சி இருக்குதுன்னா அதை பலகீனப்படுத்தி எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலத்திற்கு உள்ளாக்கி விட்டோம். முஸ்லிம் லீக் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? முஸ்லிம் லீக் பெரிய கட்சி. நான் ஆதரவாக பேசுகிறேன், எதிர்ப்பு பேசுகிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் பொதுவாக பேசுகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட கட்சி முஸ்லிம் லீக் கட்சி. அந்த முஸ்லிம் லீக் கட்சியை வைத்துத்தான் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் பேசினார்கள். சுதந்திரம் எப்படி கொடுக்கலாம், எப்ப கொடுக்கலாம், என்ன எல்லாம் பேசுறது. அந்த கட்சியினுடைய தலைமையை முன்வைத்து பேசினார்கள். இன்றைக்கு ஒரு சீட்டு கிடைக்காதான்னு அவங்க படுற பாடு இருக்கு. சுபஹானல்லாஹ். எங்க சீட்டு கிடைக்கும்? அங்க கிடைச்சா அங்க போயிடலாம், இங்க கிடைச்சா இங்க போயிடலாம். இன்னைக்கு அப்படி அழைய விட்டது இந்த சமூகம் தான். நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்களை குறை சொல்லல. அப்படி அழைய விட்டது இந்த சமூகம். என்ன, இவன் நல்லா ரத்தம் கொடுக்குறான், அதனால நான் இவங்களோட சேர்ந்தேன். ஆனா ஆம்புலன்ஸ் விட்டு அவன் கூட போய் சேர்ந்தது, ஆனா அதை பண்ண அவன் கூட போய் சேர்ந்தது, அவன் மணல் மூட்டையை அடுக்கி வச்சுட்டு அவன் கூட போய் சேர்ந்தது. ஆனா ஒரு கொள்கை வேண்டாம். என்ன கொள்கை? இஸ்லாமியர்களுக்கு என்ன கொள்கை? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஆட்சியை எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்குண்டான ஒரு உயர்ந்த கொள்கையை தான் இஸ்லாமிய அரசியல் இருக்கிறது. அந்த கொள்கைக்காக நம்ம எத்தனை பேர் பாடுபட்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் ஓட்டு போடுறீங்க, எந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு. எங்க அத்தா போட்டாரு, நானும் போட்டேன். அவன் தாங்க கோவை கலவரத்துல இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்கும் எதிராக நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறான், புதுசு புதுசா சட்டங்களை உருவாக்குறான். எல்லாம் அவங்க சேர்க்கப்பட்டிருப்பாங்க. நீங்க நாமளே நமக்கு சவாலாக சொல்லி கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நேற்று கணக்கெடுப்பு நடத்தினாங்க. நிறைய பேர் அகதிகளை மாத்தினாங்க. இன்னைக்கு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இஸ்லாமியர்கள் பயப்பட வேண்டாம். அமித்ஷா சொல்றாரு, இஸ்லாமியர்கள் யாரும் பயப்பட வேண்டாம். கபில் சிபில் அங்கே சொல்றாங்க, உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு இஸ்லாமியர்கள் போல அல்ல, உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு இஸ்லாமியர்கள் போல இல்ல, இஸ்லாத்தை பார்த்து பயந்ததனுடைய விளைவுதான் இந்த சட்டம் என்பதை நான் மனசுல வச்சு, அது ஒரு சந்தோஷம். இந்த சட்டம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய கடுமையான வளர்ச்சி. எந்த அளவுக்கு கேட்டோம்னா, சமீபத்தில் ஒரு இதுல ஒரு வீடியோல ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறாங்க, 1947 3-4 கோடி பேர் இருந்த இஸ்லாமியர்கள் இன்னைக்கு 25 கோடியாக உயர்ந்திருக்கிறார்கள். 25 கோடியாக உயர்ந்திருக்கிறார்கள். இதனுடைய வளர்ச்சியை பார்த்து பயந்து இஸ்லாமியர்களை இந்தியர்கள் அல்ல என்று உருவாக்கி இந்து நாடாக இதை பிரகடனத்தை ஆசைப்படுகிறார்கள். ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்ற விஷயம் இதுதான், இந்த மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். ஏற்றுக்கொண்டவன் யார்? அல்லாஹ். அதை விடமாட்டா அவ்வளவு சீக்கிரத்துல. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இது இஸ்லாமிய நாடாக மாறும். அதுல எந்த கருத்துக்கும் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாம நம்முடைய பங்களிப்பை கொஞ்சமாவது கொடுக்கலாமா? கொஞ்சமாவது கொடுக்கணும், நம்முடைய பங்களிப்பை கொடுக்கணும். முதல்ல என்னன்னா, அவனுக்கு ஆதரவு இவனுக்கு ஆதரவுங்கிற தூக்கி வீசிட்டு நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு அரசியலை நாம் உருவாக்கணும். அரசியல் பேசுற நினைச்சுக்க வேண்டாம். அரசியல் பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு இன்றைக்கு சமூகம் தள்ளி இருக்கிறது. நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும். அந்த அரசியல்ல தலைமை பதவிக்கு நான் ஆசைப்படல, பொருளாதார எனக்கு இல்ல, இந்த மார்க்கத்திற்காக, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மையினருக்காக என் ஆட்சி என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வரக்கூடிய ஒரு சிறப்பான அரசியலை நாம் உருவாக்கணும். இல்லைக்கு நாம யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டோமோ எல்லோரும் நம்முடைய முதுகில் குத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி நமக்கு சாதகமா நடந்திருக்கிறது? பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயத்துல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொன்னவங்க மிக முக்கியமான கட்சியை சார்ந்தவர்கள்.
நம்ம பள்ளிவாசல அதை எடுத்து அவன் கொடுக்குறான், அதுக்கு ஆதரவு யாரு? நாம ஓட்டு போட்டாங்க. பெரிய கொடுமை. இந்த 11 பேர் ஓட்டு போட்டாங்களே அதிமுக, அதுல முகமது ஜான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரும் ஒருத்தர். யாரு? முகமது ஜான். நம்ம ஆளு நினைச்சு நம்ம தூக்கி விட்டோம். அவர் என்ன செய்யறாரு? நமக்கு எதிராக ஓட்டு போறாரு. முகமது ஜான் அவரு 11 ஆள வருவாரு. ஆக அடுத்தவர்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, நான் வெளிப்படையாக சொல்லுவேன், யாராக அதிமுக, ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், அது எதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இவங்க எல்லாம் பேசுவாங்க, நமக்கு ஆதரவாக இவ்வளவு பேசிட்டாங்க, கையில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்து துஆ செய்றோம், நன்றி கடன் பட்டு இருக்கிறோம், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு பேசுபவர்கள் நாளைக்கு அவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்கள் நமக்கு எதிராகத்தான் நடப்பாங்க. இதைத்தான் 70 வருஷமா நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? 70 வருஷமா இதைத்தான் பார்த்துட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நமக்குண்டானதை நாம் உருவாக்க வேண்டும். நமக்குண்டானதை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய அரசியலை நாம் நிர்ணயிக்க வேண்டும். எப்படி கேட்டோம்னா, முஸ்லீம் லீக் ஆதரிச்சாதான் நாங்க ஆட்சிக்கு வர முடியும்னு ஒரு காலத்துல முஸ்லீம் லீக்கு பின்னாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட பெரும் பெரும் கட்சிகள் வந்ததை போல நாம் ஒரு சிறந்த, நாம அசைக்க முடியாத மாற்று சக்தியாக என்னைக்கு நாம உருவாகிறோமோ அன்னைக்கு தான் நாம் உருப்பட முடியும். இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவது ஒன்று. இரண்டாவது கல்வி. நான் பல தடவை அடிக்கடி சொல்ற விஷயம் கல்வி. இன்னைக்கு பெரும்பாலும் வயிற்றுக்கு தேவையான கல்வி, ஆடம்பரத்துக்கு தேவையான கல்வி, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானமான ஒன்று. என்ன படிக்கிற? இன்ஜினியர் படிக்கிறேன், படிச்சுட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், போய் வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளை படிக்கிறது, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இதான் முடிஞ்சு. நீ என்னப்பா என்ன படிச்சிருக்கிற? நான் அது எம்பிஏ படிக்கிறேன், படிச்சுட்டு மளிகை கடை வச்சு. நீ என்ன அது எல்லாம் படிச்சாச்சு, படிச்சுட்டு எங்க மளிகை கடை, கண்ணாடி கடை, அந்த கடை, இந்த கடை, எல்லாம் நம்ம சுற்றி சுற்றி குடும்பத்துக்காக மட்டும் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். ஆனா இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது நல்லா கவனிக்கணும். இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு, கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு அப்படின்னு கொடுக்கிறப்ப கிறிஸ்தவர்கள் அதை வாங்க மறுத்து விட்டார்கள். எங்களுக்கு வேணான்ட்டாங்க. இடஒதுக்கீடு கொடுக்கிறப்ப எங்களுக்கு வேணான்ட்டாங்க. ஆனால் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனையோ பள்ளிவாசல்களை, எத்தனையோ பள்ளிக்கூடங்களை, கல்லூரிகளை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஸ்கூல், எத்தனை காலேஜ், எத்தனை ஹாஸ்பிட்டல் கிறிஸ்தவர்கள் இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லிட்டு அதை சாதிச்சுட்டு இருக்கிறான். இடஒதுக்கீட்டை வாங்கிட்டு நிரப்புறதுக்கு வழி இல்லாம நம்ம திணறிட்டு இருக்கிறோம். நாம படிக்க வேண்டிய படிப்பு எங்க தெரியுமா இருக்குது? அன்றைக்கு சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ஒண்ணு பார்த்த ஒரு சாமியார் ஒருத்தர், அவரை போய் அரெஸ்ட் பண்ண போறாங்க, போலீஸ்கார் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி போறப்ப அவர் சொல்றாரு, என்னை அரெஸ்ட் பண்றதா இருந்தா இத்தனை ப்ரொசீஜர் இருக்கு, என்னுடைய வேலையை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் வர்ற இருங்க அப்படின்ட்டு போறாரு. டாக்டர் அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, உட்காருங்க நான் வர்றேங்க அப்படின்ட்டு போறாரு. இன்னைக்கு நம்ம மக்கள் எத்தனை பேர் செய்யல சுபஹானல்லாஹ். அதுவும் என்ஆர்ஐ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை இளைஞர்கள் எங்க போனாங்கன்னே தெரியாம பெற்றோர்கள் இன்றைக்கு வரை தேடிக்கொண்டே இருக்கிறார். காலையில பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒருத்தர் சொன்னார், 6 மாசம் கழிச்சுதான் அவர் இங்க இருக்கிறாரு அப்படின்னே தெரியுது. 6 மாத காலம் வரை தேடிக்கொண்டே இருந்தார். எங்க வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ணலாம். முஸ்லீம் சவுதியில போய் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ணலாம், கேஸ் போட தேவையில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ண தேவையில்லை, கொண்டு போய் ஜெயில அடைக்கிறாங்க. ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம யாராவது இதற்கு எதிராக வாதிடக்கூடிய ஒரு சிறந்த வக்கீல்கள் நம்மள்ட்ட யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்க? இந்த இப்ப பாருங்க, இந்த குடியுரிமை மசோதாவுக்கு எதிராக முஸ்லீம் லீக் கட்சி உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்குது. கேஸ் யார் எடுப்பா? நமக்காக வாதாடுபவர்கள் யார்? அந்த கேஸுக்கு தீர்ப்பு சொல்றவங்க யாரு? நம்மளுங்களா, அல்லது நம்ம மீது இறக்கப்படக்கூடியவர்களா, அல்லது பொது சிந்தனையுடையவர்களா, அல்லது நீதவான்களா? யாரும் கிடையாது. யாரு? பெரியவனுக்கு. அதனாலதான் முன்னாடியே அந்த இடத்துல அவனுக்கு தோதுவா ஒரு ஆளை வச்சுட்டு நான் சட்டம் கொண்டு வருவேன், அவன் கேஸ் போடுவான், அந்த கேஸை உடைச்சு விடுங்கிறதுக்காக கொண்டு முன்னாடி வச்சிருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதல் 5 வருஷம் அவர்கள் அடித்தளத்தை சரியாக்கி கொண்டார்கள். இன்னைக்கு அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கருவறுத்துட்டு இருக்கிறாங்க. கல்வியில நாம இருக்கணும், எந்த கல்வி தெரியுமா? எந்த கல்வியை யாராலும் அசைக்க முடியாதோ அந்த கல்வியில நாம இருக்கணும். போலீஸாருங்க, இன்ஸ்பெக்டராருங்க, கமிஷனரு, அப்படி எவ்வளவு படிப்பு இருக்குது. வக்கீலுக்கு படி, லா படி. நான் உங்களுக்கு சொல்லுவேன், மலேசியால முருகன் கோயில் உங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரபலியமான முஸ்லிம் நாட்டில் இவ்வளவு பெரிய கோயில் கட்டுறாங்க.
அப்படி கட்டுறப்ப அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த நாடு தடை செய்கிறது. இந்த நாடு என்ன செய்யுது, எங்க நாட்டில் இவ்வளவு பிரிச்சு கட்டக்கூடாது தடை செய்யுது. அப்படி தடை செய்கிறப்ப நல்லா கவனிக்கணும், தமிழ்நாட்டிலிருந்து நான் சொல்லக்கூடாது, ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜாதியை சார்ந்தவர், ரொம்ப கீழால இருக்கக்கூடிய ரொம்ப லோ காஸ்ட், அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க போய் வாழ்றாங்க. அதுல ஒருத்தர் படிச்சு 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 இன்டர்நேஷனல் லா படிச்சு இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் கொடுக்கிறாரு. கோர்ட்ல கேஸ் கொடுக்கிறாரு, நாங்கள் வழிபடுவதற்கு இந்த நாட்டில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை சொல்றாங்க அப்படின்னு பேசி அந்த கோர்ட் ஆர்டர் போடுறது உங்க நாட்டில் போய் கட்டுவாங்க. முஸ்லிம் நாடு இந்த கோர்ட் ஆர்டர் போடுது உங்க நாட்டில் கட்டுவாங்க, நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், பொருளாதாரமும் கொடுக்க வேண்டும் எல்லாம் தீர்ப்பு சொன்னதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அப்ப ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய பின்னணியில் இருந்து வந்த ஒருவர் படிச்சு 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 ஒரு நாட்டிற்கு எதிராக இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கோர்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கல்வியில அசைக்க முடியாத இடத்துல போய் நிக்கணும். நம்முடைய சமூகத்தை பாதுகாத்ததற்காக அல்ல, சிறுபான்மையினரை பாதுகாக்க நீளத்தை நிலைநாட்ட அந்த இடத்துல கொண்டு போயிருக்கணும். மூணாவது விஷயம் என்ன கேட்டோம்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விழிப்புணர்வு கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சமாக முழிக்குது. ஆவணங்களை சரியா வச்சுக்கோங்க, இல்லாட்டி அப்படி இப்படி பண்ணிடுவாங்க. எவ்வளவு தடவை சொன்னோம், இன்னைக்கு நிறைய பேர் வரும் இன்ஷா அல்லாஹ். இல்ல பாதுகாப்பு எப்படி தெரியுமா வரும்? அத்தா இந்தியர், அம்மா அகதி, மனைவி இந்தியர், கணவன் அகதி, புள்ள அகதி, அம்மா இப்படி எல்லாம் வரும் சட்டம். இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அப்படி இருக்கு. அதனாலதான் சொல்றோம், உங்களுடைய ஆவணங்களை சரிபாருங்கள். முகாம் போடுறப்ப மட்டுமல்ல, உங்களுக்கு தேவைப்பட்ட இ-சேவை மையத்துக்கு போய் சொல்லுங்க, இப்படி இப்படி இருக்கு எல்லாம் சரி பண்ணணும். முதல்ல நம்முடைய ஆவணங்கள் சரியில்லைன்னு சொன்னா நம்ம வெளியாக்கி விட்டுருவாரு, பாதுகாக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, நமக்குண்டான உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் போராட்டத்திற்கு பயந்தவர்கள் அல்ல. இஸ்லாமியர்கள் போராட்டத்திற்கு பயந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும். பெரிய கை சேதம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கு, ஒரு தடவை பாபர் மசூதி சம்பந்தமா தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினார். போஸ்ட் ஆபீஸை நோக்கி போராட்டம்னு இந்த புகார், இந்த சென்ட்ரல் கடை இருக்குல்ல, அந்த கடையில இருந்து அவ்வளவு தூரம் போறது. சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்தா, நம்ம ஊர்ல நடக்கிற போராட்டத்துல நம்ம ஊருக்காரங்க 4 பேரும் 5 பேரும், கோட்டப்பட்டிருந்து வந்த ஒரு 10-15 பேர், மொத்தமே 20 பேர் போறாங்க. இங்க இருந்து அங்க போறாங்க. அதுக்குள்ள அவங்க வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. முடிச்சு போராட்டம் இதா? நம்ம பள்ளிவாசலை மீட்பதற்காக நாம கொஞ்சம் கூட இறங்க வேண்டாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள். என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ப்பதற்குண்டான மிகச்சிறந்த ஒரு அமைப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா இஸ்லாமியர்கள் 99% இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்ல இருப்பாங்க. ஜும்மாவுடைய தினத்துல பள்ளிவாசல்ல இருப்பாங்க. இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒண்ணு இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் வெளியில போய் இந்த சட்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு இந்த தெருவில் அங்கிருந்து ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் ரோடிற்கு வந்தால் 200 பேர் 300 பேர், ஒவ்வொரு ஊர்லயும் 10 பள்ளிவாசல 2000 பேர் 3000 பேர் போய் நின்னோம்னா பயப்படாத அரசை பயப்படுத்துவது நோக்கம் அல்ல. அரசுக்கு நமக்கு இந்த சட்டம் பிடிக்கலைங்கிறத உணர்த்துவதுதான் நோக்கம். நம்மள எத்தனை பேர் தயார்? சுகர் இருக்கிறது, சாப்பிடாம இருக்க முடியாது, 2000 ரூபாய் தர்றாங்க வந்தா இல்ல, அதற்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. விளையாட்டுக்கு சிரிக்கிறதுக்காக சொல்லல. இன்னைக்கு நாம இப்படித்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஒரு வாரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாக ஒரு போராட்டம் அறிவிக்க போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு போராட்டம் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஜமாஅத்துல் உலமா சார்பாக நடத்துக்கு ஆலோசனை நடந்திருக்கு. நம்ம மாவட்டத்துடைய ஆலோசனை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அறந்தாங்க நடக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை அது முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம சார்பாக இஸ்லாமியர்கள், இது அமைப்பு சார்ந்ததல்ல, கட்சி சார்ந்ததல்ல, இதை கொண்டு ஓட்டு சேகரிப்பது நோக்கம் அல்ல, இதை கொண்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. போராட்டம் நடக்கும். அப்படி போராட்டம் நடந்தா கலந்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இல்ல பசிக்குது, ஒண்ணுக்கு வருது, இல்ல கொஞ்சம் நான் கால் உடைக்குது அப்படின்னு இங்கே உட்கார்ந்துறாங்க. நமக்குண்டான போராட்டம் நல்லா மறந்துடாதீங்க. இது இந்த போராட்டம் அதுக்கு எப்படிப்பட்ட போராட்டம்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு காலையில பத்ரு போர் நடக்க போகுது. நாளைக்கு காலையில பத்ரு போர் நடக்க போகுது. இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து துவா செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் கூட்டிட்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரு 10-15 பேர், முடியாதவங்க, இயலாதவங்க, பலகீனமானவங்க, பெண்கள், இவர்களை தவிர ஸ்ட்ராங்கா உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தாச்சு.
வெறும் 300 சில பேர் இருக்கிறோம், 313 பேர் இருக்கிறோம். எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, இவர்களை நீ அழித்து விட்டால், இவர்களை நீ அழித்து விட்டால் இதுக்கு பின்னாடி உன்னுடைய கலாமை, உன்னுடைய பெயரை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று எப்படி அழுது துவா செஞ்சாங்களோ அந்த கட்டத்துல தான் நாம இருக்கிறோம். இப்ப இந்த சட்டத்துக்கு நாம ஆதரவு தெரிவிச்ச மாதிரி போராட்டங்களை கலந்துக்காம, எதுலையுமே ஈடுபடாம, எனக்கு என்ன அப்படின்னு எப்பயும் போல் உண்டான ஒரு வாழ்வை நோக்கி நாம் பயணத்தை பின்னோக்கி போய்விட்டால் அடுத்த தலைமுறை நம்மை கண்டிப்பாக சதிக்கும் என்பது சந்தேகம். ஒன்றை மறந்துடக்கூடாது சொல்லி முடிக்கிறேன். இந்த மார்க்கம் இருக்குது, இந்த மார்க்கம் இருக்குது அமானத். அமானத். இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படி சேர்க்கணும் தெரியுமா? எப்படி நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரமான முறையில இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்குண்டான ஒரு சூழலை நமக்கு கொடுத்து விட்டு போனார்களோ அதே மாதிரி நாம இந்த மார்க்கத்தை சுதந்திரமான முறையில் நம்முடைய சந்ததிகள் பின்பற்றுவதற்குண்டான ஒரு சூழலை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நீ செல்வத்தை கொடுக்கிறியோ இல்லையோ, வீட்டை கொடுக்கிறியோ இல்லையோ, காசை கொடுக்கிறியோ இல்லையோ, இந்த மார்க்கத்தை கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் கண்டிப்பாக கேள்விகளுக்கு இல்லாமல் கண்டிப்பார். அல்லாஹ் பாதுகாக்க. குல்லுக்கும் ராயி குல்லுக்கும் மஸ்ஊல். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நிம்மதியான முறையில் பின்பற்றுவதற்குண்டான ஒரு சூழலோடு சேர்த்து ஒப்படைக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு உதாரணம் சொல்லலாம். குஜராத்ல சில பள்ளிவாசல்கள்ல தராவிகளை மட்டும்தான் சில வசனங்களை ஓத முடியுமே தவிர மற்ற எங்கேயும் அந்த வசனங்களை ஓத முடியாது. சில ஊர்கள்ல குர்ஆன் ஓதுறதுக்கு சில ஊர்கள்ல தடை விதிச்சிருக்கிறாங்க. சில ஊர்கள்ல வெளியில பாங்கு சொல்றதுக்கு தடை. சில ஊர்கள்ல பள்ளிவாசல் அவங்க நினைச்சா திறக்கலாம், நினைச்சா போட்டுவாங்க. அப்படிங்கிற மாதிரி சூழல் எல்லாம் இன்னைக்கு நிறைய வந்துட்டு இது எல்லாத்தையும் கடந்த கடைசியாக ஒரு வேண்டுகோளாக இந்த சமூகத்தில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஒரு வரலாற்று பின்னணியோட உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த செய்தி இது. என்ன? ஒரு யஹூதிக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் சண்டை வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு யஹூதிக்கும் முனாஃபிக்குக்கும் சண்டை. முனாஃபிக்குனா வெளியில முஸ்லிமா நடிப்பான், உள்ளுக்குள்ள காது இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து இஸ்லாம ஈமானம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகலாம் அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகலாம் அப்படிங்கிறப்ப யஹூதி ஆதரவு தெரிவிக்கிறார். யஹூதி மாற்று மதத்தை சார்ந்த யஹூதி சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நபிகிட்ட போகலாம். சம்பவம் உங்களுக்கு தெரியும், நான் இதோட முடிக்கிறேன். நானு அது மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தை இஸ்லாமியர்கள் மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அன்னைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்டையும் போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும் போனாங்க. வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் போனாங்க. ஏன்னா நீதம் அங்கு கிடைக்கும்னு போனாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை இஸ்லாமியர்களாக நாம் உருவாக்குவோம். நல்ல பண்புகளோடு, நல்ல நடைமுறைகளோடு, மார்க்கம் கற்றுத்தந்த அந்த சிறப்பான வாழ்க்கையோடு நாம் நம்மை வளர்த்திக் கொண்டால் எல்லாம் வசப்படும். அது இல்லைன்னு சொன்னா இதனுடைய பின்னால் என்னென்ன வருங்கிறது தெரியாது. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க புரிவானாக. வரக்கூடிய ஒவ்வொரு காலத்தையும் நிம்மதியானதாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்குண்டான வாய்ப்பு. ஏன்னா ஃபிரௌனையே அழிக்கக்கூடிய ஆற்றல் தொழுகைக்கு இருக்குன்னு அல்லாஹ் சொன்னா, அந்த தொழுகை மூலமாக அல்லாஹ் ஃபிரௌனையும் அழிச்சா. வரலாறு நீண்ட வரலாறு முடிக்கிறேன். அது மாதிரி தொழுகையில கொஞ்சம் கவனம் செலுத்தும். தொழுகை என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனம் செலுத்தும். தொழுகையை கொண்டுதான் வாழ்வு உரிமை இழந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு இந்த தொழுகை வாழ்வு உரிமையை பெற்றுத் தந்தது. குடியுரிமை பெரிய விஷயம் அல்ல, கண்டிப்பாக இந்த தொழுகை நமக்கு பெற்றுத் தரும். ஆனா இபாதத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும். பாதத்துகள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையான சமூகத்தை, நமக்கு நாமே சிறப்பான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய சிறந்த அரசியலை, விழிப்புணர்வோடு கல்வியோடு நிரம்பிய சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆட்சி புரிவானாக. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்த வாழ்வை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்து புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.